ஹாய் கைஸ், இந்த வேர்ல்டில் நம்மளுக்கு நடக்கக்கூடாத கொடுமையெல்லாம் நடந்து பிடிச்சி என்னடான்னு கேட்குறீங்களா? அதாவது இப்போ நான் டைமண்ட் மைனிங் போகலாமேன்னு போயிட்டு இருந்தேன். போய் டைமண்டை எடுத்துட்டு ஒரு டைமண்ட் எடுத்தேன். பின்னாடி க்ரீப்பர் டொம்முன்னு வெடிச்சான். அப்படியே இருந்த 3 டைமண்ட் பிளாக்கு, அதாவது 4 இருந்துச்சு, அதில் 1 மைன் பண்ணிட்டேன். மீதி 3 டைமண்ட் பிளாக்கு போச்சு. அதே மாதிரி தான் அயன் ஓர் இருந்துச்சு, மைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதையும் க்ரீப்பர் தான் கெடுத்து விட்டான். அடுத்து இப்போ இந்த இவன் ஜாம்பிஸ்லாம் நிறைய அடிச்சிட்டாங்க, ஹெல்த்தை ஏற்றணுமேனு இப்படி பிளாக்கை போட்டு மேலே ஏறினேன். இந்த ஸ்பைடர் பையன் ஏறுவான்ல, இப்படியே ஏறி டொம்முன்னு அடிச்சு விட்டான். இப்படியே டொம்முன்னு கீழே விழுந்து ஹெல்த் இல்லை, 2 ஹார்ட் தான் இருந்துச்சு. முடிஞ்சு கதை. அப்போ வேறு டைமண்ட் பார்த்தனா, அதனால் முடிஞ்சு கதை. அதனால் திருப்பி போய் டைமண்டை எடுத்து பண்ணி ரெஸ்டோனு லேப்பிஸு இதெல்லாம் எடுத்து இங்கனக்குள்ளே வச்சுருக்கேன். அதனால் 43 டைமண்டு, 43 அயன் ஓரு, அடுத்து காப்பர் கிடச்சிச்சு, அதை விட்டுட்டேன். அடுத்து லேப்பிஸு இது எல்லாம் கிடச்சிச்சு. அதாவது இப்போ நம்ம எங்கே போகிறோம்? டைமண்ட் ஆர்மருக்கு எங்கே போகிறோம்? நம்ம டைமண்ட் ஆர்மருக்கு. ஆனால் அந்த கொடுமை இருக்கே, கொடுமை 5 தாட்டி, அதுவும் தூரத்தில் இருக்குது. எவ்வளோ தூரம்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் தூரத்தில் இருக்குது. அம்புட்டு பெரிய கொடுமை நடந்துச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எனக்கு எம்பிட்டு பெரிய கொடுமை நடந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீப்பர் வெடிச்சு திருப்பி டைமண்டை பார்த்து 3 டைமண்டு நினச்சிட்டு, இந்த 3 டைமண்ட் இருந்துச்சுன்னா நான் ஒரு பிகாக்ஸ், இன்னொரு பிகாக்ஸ் கிராஃப்ட் பண்ணியிருப்பேன்ல. க்ரீப்பரு இதுதான் எனக்கு க்ரீப்பரை பிடிக்கவே பிடிக்காது. எப்பயுமே எந்த வேர்ல்டு போனாலுமே இப்படி தான். நான் ஸ்பீட் ரன் நிறையா பண்ணுவேனா, எந்த வேர்ல்டுக்கு போனாலுமே க்ரீப்பரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லாத்துக்குமே க்ரீப்பர் பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நானும் அப்படி தான், க்ரீப்பர் பிடிக்காது எனக்கு. என்ன பண்ணுறது? இப்போ போய் இருட்டாயிருச்சா, தூங்கணும். தூங்கடா, நைட் ஆகலை போல. சரி விடுங்க. ஐயோ, அதை நினைக்கும் போதே அப்படியே தாக்கு. சரி, எனக்கு நடந்த கொடுமைலாம் இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாவா பக்கத்துலேயே இருக்கா, அதாவது அப்சிரியன் மைன் பண்ணி நதர் போர்ட்டல் அண்ட் நம்ம இது என்னமோ இது என்சான்மெண்ட் டேபிள் இதெல்லாம் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். டக்குன்னு போடா. என்சான்மெண்ட் டேபிள் எல்லாத்தையும் பண்ண போகிறோம். சாப்பிட்றதுக்கு என்னடா இருக்குது? ஒன்றுமே இல்லை. சரி, ஒரு ஃபார்ம் பில்ட் பண்ணிடலாமா? ஆமாம், அதான் நல்லது. ஃபார்மே பில்ட் பண்ணிடுறோம். வாட்ரு பக்கெட் இருக்குது, ஆனால் தண்ணி தான் இங்கே பக்கத்தில் இல்லை. நீங்களும் இந்த மாதிரி நடுவில் எங்கேயாச்சும் பில்ட் பண்ணிடுறாங்க. என்ன மாதிரி ஏதாவது தண்ணி பக்கத்தில், ஏதாவது வில்லேஜு இந்த மாதிரி பில்ட் பண்ணுங்கள். வில்லேஜ் கூட வேணாம், ஏன்னா அயன் ஃபார்மில் நீங்கள் கட்டுறீங்கன்னா 150 பிளாக் வில்லேஜை விட்டு தள்ளி இருக்கணும். அப்போ தான் இங்கே பாருங்கள், இப்போ நல்லா ஸ்ப்ரிண்ட் பண்ண முடியல. சூப்பா முடியல தலைவரே. தண்ணி ஹோ கிராஃப்ட் பண்ணணுமா? கிராஃப்டிங் டேபிள் அண்டு ஹோவா தான் ஏதோ ஒன்று போகலாம். வாங்க. இப்போ எங்கே தெரியுமா பில்ட் பண்ணலாம்? அதாவது சீடு நம்ம மேலே செஸ்டில் இருக்குது. நம்ம எங்கே இது பில்ட் பண்ண போகிறோன்னா மேலேயே பில்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. வாங்க. ஸ்ப்ரிண்ட்டே பண்ண முடியல. ஏதாவது சாப்பாடு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸ்ப்ரிண்ட் பண்ண முடியல. என்ன பண்ணுறது? ஹங்கர் போடா. ஏதாவது சாப்பாடு இருக்கா? பொட்டேட்டோ இருக்குது, வீட் இருக்குது, ப்ரெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு பொட்டேட்டோ இருக்குது, அதை சுற்றுவோம். பொட்டேட்டோ அதை சுற்றலாம், அது ஓகே தான். அது
சீடு இருக்கா? 12 சீடு. இது என்ன சீடு? CO AOA BANS கோகோ பீன்ஸா? பீட்ரூட்டாக இருக்கும். வாங்க ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு பிரெட் இருக்கா? இப்போ ஸ்ப்ரிண்ட் பண்ண முடியும். இப்போ போவோம். கிராஃப்டிங் டேபிள் எடுத்து நம்ம மேலேயே ஃபார்ம்லாம் பில்ட் பண்ணிக்கலாம். அதனால ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு எடுத்தாச்சா? இதை உடச்சி எடுத்துக்கிட்டு இப்போதான் கரெக்டான இடத்துக்கு மேலேயே பண்ணிக்கலாம். நம்ம ஏன் கீழே வரைக்கும் வந்து விட போகணும்னா அதான் மேலேயே பண்ணிக்கலான்னு ஒரு என்னது அதாவது நானே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மேலே வைக்கணும், ஃபார்ம்லாம் இருக்க மாதிரி ஒரு ஹவுஸ் கட்டணும் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அதனால் ஃபார்ம் மாதிரி இருக்கட்டும், மேலேயே நம்மளாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம். நம்ம இதில் ஆவா கண்டுபிடிக்கணும்னு தோணும். அடுத்த வீடியோவில் கேவுக்குள்ளே போயின்னு அந்த கேவுக்குள்ளே நிறைய லாவா சொல்லிச்சு. அடுத்த வீடியோவில் அந்த கேவை உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அங்கே தான் எனக்கு நடக்கக்கூடாத கொடுமை எல்லாம் நடந்துச்சு. அதனால் அந்த கேவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே. எல்லாம் அந்த கேவுக்கு போய் அந்த அப்சிடியன் எல்லாத்தையும் மெயின் பண்ணணும். எவ்வளோ இருக்குது? இம்புக்கெலாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். போதும் இதுவே இப்போதைக்கு. மேலே போடா. எங்கே தெரியுமா ஃபார்ம் பில் பண்ணலாம். இதை வச்சு எங்கே தெரியுமா பில் பண்ணலான் இருக்கேன். இங்கே ஒரு பிளாக் போட்டு அப்புறமே இருங்க. இங்கே எதுக்கு நான் பண்ணணும்? இன்னுங்க கீழே பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கீழே எங்கே பண்ணுறது? மேலே பண்ணால் இடம் பத்தாது. கீழேனா ஃப்ளாட் ஏரியா வேணும். ஃப்ளாட் ஏரியா இங்கே எங்கே இருக்குது? ஃப்ளாட் ஏரியாவே இங்கே இல்லை. எங்கே இருக்குன்னா எங்கேயும் இல்லை. இங்கே பொதுவாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் என்றால் ஒன்றுமே பண்ண முடியல. எங்கே உக்கா? சரி, அப்படின்னா இன்னொரு ஐடியா வந்துருக்கு எனக்கு. இருங்க, நான் பண்ணியே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கேருந்து 1 2 3 போரில் 4 பிளாக் வந்து 1 2 3 4 ஏதோ ஒன்று. இந்த சைடில் 1 2 3 அப்படியே இங்கே வந்தால் 4. இந்த சைட்லேயும் 4 1 2 3 அப்படியே 4 அந்த நடுவில் பிளாக் இருக்கனால 4 மாதிரி தான். 1 2 3 4 போட்டோமா? ஆமாம் 4 தானே போடணும். ஏன்னா நடுவில் வந்து தண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி தான் என் ஐடியா. போடுறா பிளாக் போடு. சாரி. ஓகே. அங்கேருந்து கனெக்ட் and next connect பொலர்றேன். அதையே தப்பா சொல்லியிருக்கேன். பொலர்றேன்.
விதி 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 டக்குன்னு டக்குன்னு போடணுமே. இப்போ என்ன பண்ணணும் என்றால் மேல் இதுக்கு நடு பிளாக் இது இதா. ஐயோ இது இல்லையா? இதுதா இந்த பிளாக். ஓகே மேலே போய் சொல்லிடணும். இது இப்போ எப்படி போகிறது? ஐயோ ரெயின் 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 போய் தூங்கு. மாவு தொல்லை தாங்க முடியாது, மாவு தொல்லை தாங்க முடியாது. கூட கூட டக்குனு தம்பியா கூட தம்பியை தூங்கடா. இப்போ வேறு மாவு தொல்லை ஒன்றுமே இருட்டாகலை, அதுவும் தண்டர் ஸ்டோம் வேறு இல்லை. போச்சு. ஸ்டெப்ஸ் பீ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னன்னா கீழே இருந்து ஐயோ கீழே அந்த கீழே இந்த கீழே இந்த கீழே இந்த கீழே. இப்போ மேலே போகிறதுக்கு ஒரு ஏரியா கிடச்சிச்சா? ஓகே நெக்ஸ்ட்டு. ஓ மை காட், வாவ். ஓகே நெக்ஸ்ட்டு டிங் டொம் டிங். 1 2 1 2 1 2 1 2 1 2. And next step is that எங்கே நடு பிளாக்னு கண்டுபிடிக்கணும். இதான் நடு பிளாக். அப்படின்னா எடுத்து இங்கே ஒரு பிளாக் போடணும். அண்ணன் அம்மா ஸ்வாமி அந்த ரூம்ல உட்காந்து எடுக்கலாம்ல இங்கே தானே. ஓகே கைஸ், அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் தூக்கம் தர்ச்சா. அதனால என்னடா நீ இங்கே இருக்க? ஐய் சாக் இப்போ போவோம் ஃபார்மிங் வேலைக்கு. இதான் இருக்கிறதே பிடிக்கும் எனக்கு. and potato இது 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 ஓகே. இதை விதைக்க முடியாதா? இது என்னது? என்னன்னு தெரில. என்னன்னா ஓகே 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 ஓ மை காட், அவ்வளோதான் போல். இந்த இங்கே ஒருத்தனே ஜாம்பி கேரட்டு ட்ராப் பண்ணால் அதை போட்டுருவோம். அடுத்து இப்போ போய் திருப்பி கேரட் தான். இன்னும் தெரியவே இல்லை. அடுத்த வீடியோவில் நம்ம இது என்னது எக்ஸ்பி ஃபார்மு க்ரீப்பர் ஃபார்மு, அடுத்து ஜாம்பி இங்கே லாஸ் பண்ணாது வாங்கிடல மாப் ஃபார்மா, அதை பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோவுக்கு எல்லோரும் வந்துடுங்க. இப்போ ஓகே. இப்போ உடை ஈடு வரல வந்திருக்கு. உடை வரல
கொடை வரல சி வந்துருக்கு பொட்டு பொட்டு டிங் 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 ஏ ஓகே இப்போ போய் இதையும் ஏதாச்சும் விட்டு வருவோம். ஓகே அவ்வளோதான் கைஸ் இந்த பார்ட்டு. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம நதர் போகலாம். அதாவது லாவா ஃபுல் கேவுக்குள்ளேயே உங்களை லாவா ஃபுல்க்கு கொண்டு போகிறேன். ஏன்னா பார்த்து வச்சுட்டேன் எங்கே இருக்குன்னு. ஏன்னா எனக்கு தெரியும் ஏற்கனவே டைமண்ட் மைனிங்கில் போகும்போது கண்டுபிடிச்சேன். அதனால் எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் உங்கள்கிட்ட அதை காமிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த பார்ட்டு வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே அடுத்த வீடியோவில் நம்ம அதை காமிச்சு நதருக்கு அந்த என்சான்மெண்ட் டேபிள் எல்லாம் பண்ண போகிறோம். ஓகேவா கைஸ்? அதாவது மாடெல்லாம் அடித்து புக்கெல்லாம் எடுத்து சுகர் கேன்லாம் உடைச்சி பண்ணுறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டே காமிக்கிறேன். உங்கள்கிட்ட காமிச்சா அது லாங்காக போகும். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.